ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. நான் பாருங்க கீரை வியாபாரத்துக்கு தான் வந்தேங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கு வளையந்தாங்க. கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எனக்கு என்கிட்ட கீரை வாங்குற அளவுக்கு நிறையா கஸ்டமர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா, கீரை வந்து ரெகுலராக என்கிட்ட வாங்குவாங்க. அவங்களுக்கோசரம் நான் வந்து கீரை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துட்டு, நான் வந்து இங்கே பொங்கு வளையம் வந்துருவேங்க. கீரையெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணியாச்சு. இனி ஒரு சிறுகீரை வந்து ஒரு 3 புடி தான் இருக்குங்க. சரின்ட்டு ஒண்ணு அதாவது நம்ம வந்து வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்களம் மாரி. நம்ம போர்க்காலத்தில எப்படி கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா, எதிரியுடைய அ வேல் வந்து நம்மள குத்தி கொன்றுமோ, அத மாரி தாங்க நம்ம வாழ்க்கையுமே. கரெக்ட்டா நம்ம வந்து வாழ்க்கைய வந்து வாழத் தெரியலைன்னா, அந்த போர்க்காலத்தில எப்படி நம்ம வேலு வந்து குத்தி இதாகுமோ, அந்த மாரி தாங்க வாழ்க்கை. வாழ்க்கை வந்து நல்லா வாழுங்க. என்னன்னா, இளமையில வந்து கஷ்டப்படுறவன் முதுமையில வந்து நல்லா இருப்பா, ஜாலியா இருப்பான்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மதாங்க. இளமையில கஷ்டப்பட்டா, முதுமையில வந்து நம்ம சந்தோஷமா நல்லா இருக்கலாம். இளமையில வந்து நம்ம அசால்ட்டா, ஏனாதானா வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம்னா, கண்டிப்பா வாழ்க்கை வந்து நரகம் தாங்க உண்மையில. நான் அதை நெனச்சு நெனச்சு ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேதனைப்படுறேன். என்னால மறக்க முடியல. ஏன் நம்ம அப்படி இருந்தா, அப்படி காச விரயம் பண்ணோம்? ஏன் இப்படி ஏமாந்தோம்? அப்படிங்கிற பல குழப்பத்துல நான் நெறைய இருக்கிறேன். என்னால மீள முடியல நானு. சரி போ இதுவும் கடந்து போகும்ன்னு நெனைப்பேன். ஆனா, ஏதாவது ஒரு விஷயம், சூழ்நிலை வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா, அப்படியே டோட்டலா மாறிரு. நம்ம இப்படி இருந்திருக்கலாம், இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நெறையா சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. ஆனா, வாழ்க்கை வந்து நம்ம கரெக்ட்டா வாழலைன்னா, மறுபடியும் அந்த நேரம், காலம் நமக்காக காத்துட்டு இருக்காது. அதனால நீங்க நான் வேலை இருந்தா, வேலை லீவ் போடாம செய்யுங்க. இப்ப வேலை இருக்கும்போது, நீங்க ஊரு திருவிழா அப்படின்னு போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வேலை செய்யலான்னு இருக்கும்போது வேலை இருக்காது. ஏன்னா, காற்றுள்ள போதே தூத்திக்கோணும். அதனால நீங்க வந்து வேலை இருக்கும்போது வேலை செய்யுங்க. வேலை இல்லைன்னா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா, நம்ம வந்து நம்ம கடமைய கரெக்ட்டா செய்றோம். நம்ம வேலை இருக்கும்போது வேலைய கரெக்ட்டா செய்றோம். அதுக்கு மீறி வேலை இல்லைன்னு நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து என்ன மாரி இந்த வயசுல பாருங்க, வயசு வந்து 44 ஆயிருச்சுங்க. இப்ப வந்து ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஏன்னா நம்ம சிறு வயசுலேருந்து நல்லா உஷாரா, வேக்கானமா ஒரு 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 ஒண்ணு பண்றதுக்கு முன்ன 1000 டைம் யோசனை பண்ணிட்டு நம்ம நம்ம செஞ்சிருந்தோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. அன்னைக்கு எல்லாமே எடுத்தேங்க, அமுத்தேன்னு இருந்து போட்டு, இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்னன்னா, நீங்க வேலை இருந்தா வேலை செய்யுங்க. கடுமையா உழையுங்க. நம்மகிட்ட பணம் சேவிங் எப்படி இருக்குன்னா, நம்ம உழைச்சிட்டே இருக்கோணும். அப்பத்தான் நம்மகிட்ட சேவிங் இருக்கு. நீங்க 1 வாரம் வேலை செஞ்சுட்டு, மறுபடியும் 2வது வாரம் நீங்க வேலைக்கு போகாத இருந்தீங்கன்னா, அந்த சேவிங்லேருந்து எடுத்து செலவு பண்ணுவீங்க. அதனால நீங்க கடுமையா உழைங்க. நம்மளுக்கு தேவை பணம். ஏன்னா சொல்லுவாங்க, "பணம் முக்கியம் இல்லைன்னு" சொல்லுவாங்க. கண்டிப்பா வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியங்க. பணம்னா, பொணம் கூட வாய தொறக்கும்ன்னு சொல்லுவாங்க பழமொழி. அதான் உண்மைங்க. அதனால நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையானது வந்து பணம். பணம் இருந்தா தான் நம்ம எந்த இடத்துல போய் நிக்கலாம். நம்ம ஒரு பொருள் வாங்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவே வந்தாலும் நம்ம போயி ஆஸ்பத்திரி போயி காப்பாத்துங்க. நான் பணத்த பத்தி பிரச்சனை இல்லைங்க. காப்பாத்துனா போதும்ன்னு சொல்ல முடியும். பணம் இல்லாத சரிங்க காப்பாத்துங்க. பணம் இல்லைன்னு சொன்னா டாக்டரு பாப்பாங்களா? சொல்லுங்க. அதனால வாழ்க்கைக்கு தேவையானது பணம். அந்த பணத்த சம்பாரிக்க நீங்க கடுமையா உழைங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தா ஒரு 10 பேத்த வச்சும் கூட வேலை வாங்கலாம். அப்புறம் இன்னும் இதா இருந்தா சிம்பிள் ஒர்க் மாரி நம்ம அதிகமா ஹார்ட் ஒர்க் இல்லாம நம்ம வருமானத்த மட்டும் பெருக்கலாம். அவிங்கவிங்க திறமைய பொறுத்து இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு. நமக்கு ஒரு திறமை. அதனால நீங்க வந்து நல்லா வேலைக்கு போங்க. நல்லா சம்பாரிங்க. நல்லா இருங்க. எனக்கு அதான் ஆசை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம பிறக்கிறது எப்படி வேணா பொறக்கலாம். ஏழையா பொறக்கலாம், பணக்காரனா பொறக்கலாம். நம்ம தப்பு இல்லைங்க. பிறந்து ஏழையா சாகறது தாங்க தப்பு. ஒரு கோடீஸ்வரனா சாகோணும். அதுதாங்க உண்மையான நம்ம வாழ்க்கையுடைய தத்துவம். பிறக்கிறது உன் தப்பு இல்ல. பிறந்து கிடந்து ஏழையா சாகறது தான் உன் தப்புன்னு சொல்லுவாங்க. அது நானு சொன்னாங்க ஒருத்தர் பெரியவரு. அதனால வந்து நீங்க இனிமேல் வாழ்க்கைய வந்து நல்லா வாழ தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னா, அந்தந்த வயசுக்கு எப்படி 5ல வளையும் 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம நல்லா சிக்கனமா, நல்லா சேவிங் பண்ணிட்டு, தே தேவையில்லாம செலவு பண்ணாம,
தேவை இருக்கும்போது செலவு செஞ்சுட்டு இருந்தோம்னாவே போதுங்க. அப்போ நம்ம தேவையும்போது நம்மளுக்கு சேமிப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து நம்மள வந்து காப்பாத்துங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப பேசிட்டு நடக்குது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.